நீயும் பண்ணுற அட்டகாசத்தை பாருங்க. ஓவராக அட்டகாசம் பண்ணுறான். கால் வேற முளைச்சிக்கிச்சா, ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. ஓவர் ஆக்டிவாக இருக்கிறான். பாவம் இதில் பப்ளு தான் அடுத்து நிம்மதியாக தூங்க முடியல. அவன் மூஞ்சியும் அவன் வாழையும் கட்டிக்குது. மூஞ்சிலே போய் பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்கிறான் இந்த லியோ. இப்படி வரான் பாருங்க. அப்படியே ஸ்லோவாக வந்து டபக்குன்னு கடிப்பான், ஸ்லோவாக வந்து டபக்குன்னு கடிப்பான். இதே வேலையாக இருக்கான். நாம் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டா அவ்வளோதான், கட்டிச்சு நம்மள ஒன்று வளர்ந்துட்டான். வெளியில் போகிறதுக்கே பயப்படுறான். வெளியில் போகிறதுக்கே பயப்படுறான். அவனை என்ன செய்யறதுன்னு தெரில. வளர்ந்துக்கிட்டே வரான். 2 பேரும் ஒன்றா இருந்தால் ஒரு நாள் பப்ளு அவனை வேட்டையாடிடுவான் பழகு. அவன் தூங்கும்போதும் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது. அது அவனையே தான் போய் நோண்டுது. எகிரி எகிரி அவனுக்கு தள்ளுறதும் கடிக்கிறதும் எப்படி வருது பாருங்க. நடுவில் நான் இல்லைன்னா அவன் கைமா பண்ணுறதுக்கு நான் நடுவில் இருந்துட்டு தடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இல்லைன்னா அவன் மேலே எகிரி எகிரி கடிக்கிறது. அவனும் எவ்வளோ தான் பொறுமையாக இருப்பான். பொறுமைக்கு அளவு இருக்குன்னு பப்ளு சில முறை உருங்கிறான். என்ன செய்ய, இவங்கள 2 பேரும் வச்சுட்டு எனக்கு பெரும் பாடாக இருக்குது. இதுங்களை காண்கிச்சிட்டே இருக்க முடியாது இல்லையா. அவன் மாட்டுக்கும் வேலையை பார்த்துட்டு படுத்து கிடக்குறான். அவனை நோண்டுறதே ஒரு வேலையாக வச்சுருக்கு. இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறான். முன்னாடி அவன் தூக்கத்தை கெடுக்கிறான் அவன்.